ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஃபன் பைக். ஸோ இன்றைக்கி நம்மகிட்ட இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா NS 160 தான் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2021 மாடல். ஸோ 4 வருஷம் பழைய வண்டி இது. ஸோ என்எஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபார்ம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நேக்கட் ஸ்போர்ட். ஸோ இது சைட்லேருந்து இந்த தூமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உல்ஃபை பார்க்குற மாதிரியே இருக்கும். சைட்லேருந்து லைட்டாக தெரியுதா? எனக்கு பெருசாக தெரில, பட் லைட்டாக உங்களுக்கு என்எஸ்லேருந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90/90 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 17 இன்ச்சஸ் அலாய் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எஃப்ஜெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 100/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 90/90. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிங்கிறனால ஸோ இது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த டயர் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 260mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, பேக்கில் பட் ஏபிஎஸ் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நல்லாவே இருக்குது. டிஸ்க்கு பிரேக்கிங்லாம் நல்லாவே இருக்குது. பட் கேலிப்பர்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் எழுதலை. ஸோ நானும் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் என்ன கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரில. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு இந்த டிஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா NS 200 கிடையாது, இது வேறு டிஸ்க் கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. NS 200 வந்து பார்த்திங்கன்னா இது கோல்டன் பை பிரேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இது கூட ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா காஸ்ட் கட்டிங்காக இதை சின்ன பொருளெல்லாம் மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் இது மாற்றிருக்காங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட சஸ்பென்ஷன் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு சின்ன சைஸில் தான் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வர மாடலாம் வந்து பார்த்திங்கன்னா USD ஸ்போக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட சஸ்பென்ஷன் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ அதனால் நல்லாவே இருக்குது ட்ராவலிங். இது வந்து பார்த்திங்கன்னா மோசமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட்டு இப்போது நீங்கள் பெரிய குழியில் தான் விட்றீங்கன்னா டக்குன்னு இந்த ஃபோர்க் வந்து பெண்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ முன்னாடி தூமில் வந்து NSல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா இது இந்த சின்ன லைட் 2 லைட்டு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு இது தரமாட்டாங்க ஃப்ளிக்கர்ஸ். ஸோ நாம தான் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா. உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன், தெரியுதா? நைட் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட நல்லாவே இருக்கும் இந்த அழகாக இருக்கிறது. ஸோ ஒரே இது தான். நம்ம இப்போது இது போட்டோன்னா அசாடு போட்டோன்னா டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் வரும். பட் ஃப்ளிக்கர்ஸ் போட்டிங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் பேட்டர்னில் வரும். பட் இது நல்லாயிருக்கு. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் வேணும்னாலும் மாட்டிக்கலாம் அதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட இண்டிகேட்டர்ஸ்லாம் ஹாலஜன் பல்பு தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் சரி, பல்பு உள்ளே யூஸ் பண்ணியிருக்க பல்பு வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா MT R15 மாதிரி கொஞ்சம் மோசமாக இல்லாமல் இது ஒரு பெருசாக இருக்கும் MT R15லலாம். பட் இதில் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2021 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸ்பீடோமீட்டர். இப்போ வர மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் கொடுத்துட்டாங்க. பட்டு நான் கேள்விப்பட்டது இப்போ ரீசெண்டாக என்ன கேள்விப்பட்டேன்னா இப்போது வர மாடலில் ஒரு சில வண்டி மட்டும் பார்த்திங்கன்னா அனலாக் ஸ்பீடோமீட்டர் வேணுங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் தனியாக இப்போ புதுசாக வண்டி விட்ருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டலாக மாற்றிட்டாங்க. அந்த ஸ்பீடோமீட்டர் பிடிச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களோட ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது தனியாக ஒன்று விட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ வாங்குறீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அனலாகும் கிடைக்கும், டிஜிட்டலும் கிடைக்கும். உங்களுக்கு சாய்ஸ் எது வேணுமோ எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 160 இல்லை 200 கன்ஃபார்ம் தெரில, பட்டு வந்திருக்கு. ஆனால் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பீடோமீட்டர் டிசைன் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா இதோ பாருங்கள், இந்த RPM இந்த முள் இருக்குல்ல, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இல்லை, இது காலங்காலமாக பல்சர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லா பல்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேலே வரைக்கும் RPM இந்த முள் இருக்குல்ல 12,000 RPM வரைக்கும் சும்மா அப்படியே ஏறிட்டு இறங்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த RPM இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூல் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டைமு, அப்புறம் ஓடோ, ட்ரிப் 1 ட்ரிப் 2லாம் மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருக்குது செலக்டிங் சுவிச்சஸ். அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் செக்கப்பு, நியூட்ரு, பேட்ரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சின்ன பஜாஜோட லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. பட் இப்போ வர மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட் இதுதான் நிறைய பேர்த்துக்கு இது பிடிச்சிருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹேண்டில் பார்ஸ் பற்றி வந்து கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வண்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நேக்கட் ஸ்போர்ட்டில் சொல்கிறேன், எந்த வண்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தர மாட்டாங்க. ஸோ எம்டியில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹேண்டில் பார்ஸ் இருந்திருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஹேண்டில் பார்ஸ். அதாவது இது பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா இதோட பேர் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தெரியாமல் இப்போது பைக் கீழே விழுகுது, ஒரு ஹேண்டில் பார் பெண்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இப்போது இது மட்டும் தனியாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த சைடு பெண்ட் ஆயிடுச்சுன்னா இது மட்டும் தனியாக வாங்கிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் நல்லாவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர்டு ஸ்போர்ட்ஸ் தான் தருவாங்க. அதாவது எந்த மாதிரினா R15 RC அந்த மாதிரி வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது இந்த டிசைன் மீன்ஸ் பார்க்கும்போது நேக்கட் ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ பல்சரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருந்து இல்லை, பட் பழைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா 150 வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லாயிருக்கு இந்த டிசைனு. அப்புறம் இதோட பில்டு குவாலிட்டியெல்லாம் வந்து பக்காவாக இருக்குது. இப்போது நீங்கள் விழுகிறீங்கன்னா கூட இது மட்டும்தான் பெண்ட் ஆகுமே தவிர இதெல்லாம் அப்படி பெண்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 12 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 லிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், பட் இது ஓகே, ரொம்ப கம்மி கிடையாது, கொஞ்சம் கம்மி தானா. ஸோ இதோட சிசி வந்து பார்த்திங்கன்னா 160 தான். பட் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது செட் ஆகாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓனர் வந்து சொன்னது 35 தான், 35 to 40. ஸோ 40 தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமான மைலேஜ்னு சொல்லியிருந்தார் ஓனர். 40ன்றது வந்து ரொம்ப கம்மி. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக ஓட்டுறவர் தான். 5000 RPM 6000 RPMக்குள்ளே தான் ஓட்டுவார். ஒரு ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 60 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போவார், ரொம்ப ஸ்பீடெலாம் போக மாட்டார். ஸோ பட் அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 40ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான மைலேஜ் தான். ஸோ இதே மைலேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா NS 200க்கு ஓனர்கிட்டையும் கேட்டிருந்தேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சேம் 160யோட மைலேஜை தான் அவரும் சொல்லியிருந்தார். 35 40 ஹைவேஸில் போயிட்டிங்கன்னா 40 கிடைக்கும். சிட்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா 30 35 தான் கிடைக்கும் இந்த வண்டியோட மைலேஜ். ஸோ மைலேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் ஏதாவது பண்ணி. பட் இது விட வந்து பார்த்திங்கன்னா R15 வந்து பார்த்திங்கன்னா R15 MTலாம் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து கொஞ்சம் அதிகம், பட் அது வந்து நல்ல மைலேஜ் தருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ மைலேஜ் எதிர்பார்த்து வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 40 தான் கிடைக்கிது. பட் ஓனர் சொல்லியிருந்த மைலேஜ் அவ்வளோதான். ஸோ ஒரு சில வண்டிக்கு மேபி கிடைச்சாலும் கிடைக்கலாம் 40 அபோவ். ஸோ இந்த ஒரு ஓனர் மட்டும்தான் சொல்லலை, இன்னொரு 160 ஓனரும் வந்து பார்த்திங்கன்னா அதே மைலேஜ் தான் சொல்லியிருந்தார். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 160cc. ஸோ 17.2 பிரேக் ஹார்ஸ் பவர் 9000 RPM. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 14.6 Nm ஆஃப் டார்க் அட் 7250 RPM. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஏர் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ NS 200ல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லிக்விட் கூல்டு சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம் தெரியுதா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே NS 200லேருந்து எடுத்து அப்படியே இதில் இன்ஜின் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்குல்ல லிக்விட் கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிசைன் வைஸ் எதாவது மாற்றிருக்கலாம், பட் அதுவும் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் தெரியுதா? இந்த இடத்துல லிக்விட் இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா DTSI டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ட்வின் ஸ்பார்க் ப்ளக். ஸோ இந்த இடத்துல தெரியுதா? இங்கே ஒரு ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பார்க் ப்ளக் வரும். இந்த இடத்துல தெரியுதா? கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ணியிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆக தான் இப்போ இருக்கும். பட் இதே வந்து பார்த்திங்கன்னா NS 200ல் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு NSல பெருசாக மைலேஜ் எதுவுமே கிடைக்காது, பட் பவர் நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட கிராஷ் கார்டு பற்றி பேசி ஆகணும். கிராஷ் கார்டு நல்லாவே இருக்குது குவாலிட்டி. பட் என்னென்னா இதோட ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த நட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் எங்கேயாவது போய் செவுத்துலையோ இல்லை வேறு ஆக்சிடெண்ட் எதாவது ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகி இந்த நட்டு இருக்குல்ல கட் ஆயிரும். ஸோ கட் ஆச்சுன்னா உள்ள இன்ஜின் இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட்டோடு இருக்குது. இப்போ சப்போஸ் இந்த நட்டு கட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வெல்ட் அடித்து தான் எடுக்க முடியும், அப்படியே எடுக்க முடியாது. இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது இந்த வண்டியில். ஸோ ஓனருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா லேத்து இதுலேயோ கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்தார் இது. ஸோ அதை மட்டும் ஏதாவது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்ஜினில் தான். இன்ஜின்லன்னு சொல்கிறத விட த்ராட்டில் பாடி சென்சாரில் தான்.
ஸோ இப்போது 20,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது வண்டி. அதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு த்ராட்டில் பாடி சென்சார் வந்து போயிடும். ஸோ இந்த ஒரு வண்டியில் தான் அந்த ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா நானும் அதான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஸோ இன்னொரு 160 ஓனருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ராட்டில் பாடி சென்சார் 20,000 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இப்போது என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் பாடி சென்சார் போகிறது பிரச்சனை இல்லை. சப்போஸ் எங்கேயாவது ஒர்க்குக்காக வெளியே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே த்ராட்டில் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அப்படியே கட் ஆயிரும். அதாவது ஃபியூல் போகிறது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆன மாதிரி அப்படியே அடைச்சிக்கும். இப்போது ட்ரை ஆயிடுச்சுன்னா இப்படி ஃபுல்லாக முறுக்குனா கூட அப்படியே ஸ்லோ ஆயிரும், நின்றும்ல. அந்த மாதிரி தான் இதில் பார்த்திங்கன்னா அப்படியே ஆஃப் ஆகி வண்டி நடு ரோட்லேயே நின்றுடும். ஸோ இந்த ஓனருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சம்பவமே இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். ஸோ நல்ல ஒரு த்ராட்டில் கொடுத்து ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ராட்டில் பாடி சென்சார்ன்றது போயிடுச்சு. சப்போஸ் ஏதாவது பின்னாடி ஏதாவது வேறு வண்டி வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இடிச்சிருக்கும். பட் அவரோட லக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி எந்த ஒரு வண்டியுமே வரல. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வண்டி அப்படியே நின்றுச்சு நடு ரோட்டில் அப்படியே ஓவர்டேக் எடுக்கும்போது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னொரு டைம் வந்து செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் பாடி சென்சார் போயிடுச்சு. ஸோ எவ்ரி 20,000 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் பாடி சென்சார் வந்து போயிடுது. ஸோ இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா எதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு வண்டி தான் அந்த மாதிரி பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. 2 வண்டிலேயும் இருக்கிறனால ஸோ வண்டி தான் குறை சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட கிக்கர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தந்திருக்காங்க. ஸோ பேட்ரி டவுன் ஆன டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிக்கர் அடிச்சுட்டு போயிடலாம். பட் இதில் மேக்ஸிமம் யார் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ரேரான டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் ஆகும். ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரேம் என்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா பெரிமீட்டர் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சேம் NS200 ஃப்ரேம் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒயிட் கலரில் தந்திருக்காங்க. ஸோ இது பிளாக் கலரில் கொடுத்துருந்தா லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கிது. பிளாக் கலரில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. பட்டு அந்த ஒயிட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ரைடருக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட்டு பின்னாடி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னாடி பம்பெல்லாம் வந்து கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிடும். பட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ லாங் ரைட் போகிறோன்னா 100 ஆர் 150 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நிறுத்தி பிரேக் எடுப்போம். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைடருக்கு வந்து நல்லாயிருக்கு. எந்த ஒரு பெயினும் வர்றதில்ல. பட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் பெயின் ஆகும் 50 கிலோமீட்டர்ஸ்லேயே. ஸோ எந்த வண்டியில் இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பட் பில்லியன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டி இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட பேக் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மோனோகாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லாவே இருக்குது. ட்ராவலிங்லாம் நல்லாவே இருக்குது. ஒரு ஹார்டான ஃபீல் கிடைக்கிறதில்ல. இது வரைக்கும் ஓனர் சொன்னது அப்படி. அப்புறம் நானும் கொஞ்சம் ஓட்டுனதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த ஒரு ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கல. நல்லா இருக்குது சஸ்பென்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் லூபெல்லாம் அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்ற வண்டியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் மேக்ஸிமம் தரமாட்டாங்க. இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இப்போது லூப் அடிக்கிற டைமில் வண்டி கழுவுற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சென்டர் ஸ்டாண்டு. இன்னும் கொஞ்சம் பெரிய டயர் கொடுத்துருந்தா உங்களுக்கு நல்ல ஒரு டாப் ஸ்பீட் கிடைக்கும். ஸோ 120/80ங்கிறது நார்மல்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பட்டு டாப் ஸ்பீடெல்லாம் போகிறீங்கன்னா டயர் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு டாப் ஸ்பீடு அட்டைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக சின்னதாக கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர்ஸ் எல்லாம் ஒரு விதமான காஸ்ட் கட்டிங் தான் சொல்லணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் கலாய் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது தெரியுதா உங்களுக்கு எப்படி ஒரு மோசமான நிலையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன தான் கழுவுனாலும் உங்களுக்கு அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதுனால எல்லா டஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து ஒட்டிக்கும். இப்போது சப்போஸ் லூப் அடிக்கிறீங்க இல்லை செயின் க்ளீன் பண்ணுறீங்கன்னா அதோட ஃபுல் டஸ்ட்டுமே அதாவது இப்போது லூபெல்லாம் அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டஸ்ட்டு வரும். ஸோ அப்படியே அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே புளியாக ஒட்டிடுது. ஸோ இப்போ ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்குது இந்த வண்டியில். ஸோ பிளாக் கலர் அலாய் கொடுத்துருக்கலாம். எந்த ஒரு மைண்ட் செட்டில் இவங்க கொடுத்தாங்கன்னு தெரில. ஸோ ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி. ஸோ இப்போ எடுக்கிறீங்க புது வண்டியில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் அலாய் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே வெறுத்துட்டு பிளாக் கலர் அலாய் பெயிண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த அலாய்ஸ் இருக்குது. ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ABS இல்லாததுனால உங்களுக்கு ஸ்லிப்பர் இந்த ரெயின் டைமில் இல்லாட்டி மண்ணில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகும். பட் இது மெயின் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகுது. ஸோ ABS கொடுத்துருக்கலாம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கூட மென்ஷன் பண்ணல. ஸோ என்ன கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக இந்த மக்கார்ட் கொடுத்தது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்கார்ட் கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சேர் அடிக்கிற ப்ராப்ளம் வராது. மற்ற வண்டியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே சேராக இருக்கும். டிசைனர்ஸும் பார்த்திங்கன்னா பெருசாக இதில் எதுவுமே தெரில. இந்த டயர்ஸ் வந்து அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா டயருக்கு அப்படியே ஏற்ற மாதிரி அப்படியே ஓவல் ஷேப்பில் கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இல்லாத மாதிரி சொல்ல முடியாது. நல்லாவே இருக்குது இந்த டிசைன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பில்லி எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டி பற்றி தெரியாத ஒரு போலீஸ்லாம் பார்க்குறாங்கன்னா, என்னப்பா எக்ஸாஸ்ட்டை மாடிஃபை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. நான் அண்டர் பில்லி எக்ஸாஸ்ட்டுங்கிறனால. ஸோ மேக்ஸிமம் எல்லா வயசான போலீஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த சைலன்சர் வந்து இது வரைக்கும் வந்தால் தான் ஒரிஜினல் சைலன்சரு, அடியில் கொடுத்தா அது ஸ்டாக் கிடையாது, மாடிஃபை பண்ணியிருக்கன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. சவுண்டு பீட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா NS 200 அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட் இருக்காது. பட் லைட்டாக இருக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணி பீட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணி கம்மியான பீட்டு கேட்டிங்கன்னா எப்படி இருக்கும் NS 200 அந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் நோட் தான் இதில் இருக்குது. அந்த RPM மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நல்லாவே இருக்குது. ஆல்ரெடி MTயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருப்பேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான, ஸோ பஜாஜுக்குன்னே தனியாக யூனிக்யூவான ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டு தான் இது. நல்லாயிருக்கு அந்த RPM ஹிட் ஆகும்போது. அதுமாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே RPM லைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக குறைய சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லாவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேர்னிங் ரேடியஸ் ஓரளவுக்கு தான் இருக்குது. ஸோ இதில் கியர் ஷிஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீலு. லூபெல்லாம் கரெக்டாக அடிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த ஹார்ட் ஃபீலை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ இதோட டாப் ஸ்பீடு வந்து கேட்டிங்கன்னா 130 120 போகலாம் இந்த வண்டியில். ஓனர் போனது வந்து பார்த்திங்கன்னா 125 வரைக்கும் போயிருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 எவ்வளோ செகண்ட்ஸில் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 100 வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அட்டைன் ஆயிடுது. 102 இப்போ போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பிரேக்கிங் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 70 போயிட்டுருக்கேன். பின்னாடி ஒரு எந்த வண்டியுமே வரல. பிரேக்கிங்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ பிரேக்கிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நான் இப்போது MTயை ஓட்டினதை வச்சு சொல்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பைட் நல்லா இருக்குது. இது கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் அண்ட் ரைட் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தென் டாடா பை பாய்.